சார் வந்து சொன்னாங்க ஒரு மரத்தோட லீவ்ஸ் எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொன்னாங்க. அடுத்து வந்து ஒரு மரம் எத்தனை வருஷம் இருக்கும், அது என்ன மாதிரி வெதர் செக்ஷன்ல இருக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நேச்சர் கிளப் மீட்டிங் போகணும். அந்த நேச்சர் வந்து பிளான்ஸுக்கு மட்டும் தான் சயின்டிஃபிக் நேம் இருக்குன்னு தெரியும். இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரீஸுக்கெல்லாம் சயின்டிஃபிக் நேம் இருக்குது. மெடிக்கல் வேல்யூ இது இருக்குது. ஃபாரின் ட்ரீஸோட இதுவும் நம்ம லோக்கல் ட்ரீஸோட வேல்யூ என்னென்னு இப்போ தான் ஃபஸ்ட்டு. ரொம்ப ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதாவது மரத்தில் இவ்வளோ வகை இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ தான் தெரியுது. சும்மா மரம்னா ஏதோ நல்ல இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, அவ்வளோதான் அது வேறு படிச்சுட்டு பார்த்துது. ஆனால் மரத்தில் இவ்வளோ அதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவ்வளோ வகை இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தான் தெரியுது. மரத்துக்கு ஒரு சயின்டிஃபிக் நேமும் எல்லாம் நிறையா இருக்குன்னு இப்போ தான் தெரியும். அது சயின்டிஃபிக் நேம் இருக்குன்னு இன்னொரு எனக்கு தெரியாது, இப்போ தான் தெரியும். சௌந்தர்யா, நான் ஃபஸ்ட்டு பிஏ ஹிஸ்ட்ரி கிளப் வந்து நான் செகண்ட் டைம் வரேன். இந்த சார் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பொறுமையாக சொல்கிறாங்க. நிறைய லீஃப் பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷம் மான் வந்து எத்தனை வருஷம் உயிர் வாழும், அவ்வளோதான் சார்.